இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மஷ்ரூம் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்றது இப்போ பார்த்துடலாம். ஒரு பாக்கெட்டு காளானை வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பிரியாணி அரிசி, 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமனு, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி புதினா கொஞ்சம் எடுத்துக்குங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பிரியாணி அரிசி நம்ம ஊற வச்சிடலாம். 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அரிசி ஊறுனா தான் உங்களுக்கு நீட்டாக மெலிசாக இருக்கும் ரைஸு. இப்போ நம்ம காளானை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். குக்கரில் தான் காளான் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டதும் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டு கலராக வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ கூடவே மஞ்சள்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம். நம்ம எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லியை இப்போ பொடியாக கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
லாஸ்ட்டாக நம்ம காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளானை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ காளான் போட்டு வதக்கி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அரை கிலோ ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தான் நீங்கள் ரைஸை சேர்த்துக்கணும். ஊற வச்சு அரிசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் மேலே வெயிட் போட மாட்டேன். அதுக்கு பதில் ஒரு டம்ளரை அப்படியே கவுத்து வைப்பேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். காளான் பிரியாணி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் பண்ண மாதிரியே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.